பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் போல் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது எந்த காலத்திலும் அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதனை உணர்ந்து அதனை விசுவாசித்து அதனை நம்முடைய இருதயத்தில் நிலையாக நாட்டி வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அதுதான் சுவிசேஷம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷம் என்றும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தினால தான் ரட்சிப்பென்றும் அதனால தான் பரிசுத்தம் என்றும் அதனால தான் விடுதலை என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் கர்த்தருடைய வார்த்தை எந்த காலத்திலும் சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும். இப்பொழுது நாம் வேத வாக்கியத்திற்கு போவோம். ரோமர் 8:24. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறத நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறத நம்ப வேண்டுவதென்ன? அப்போ இதில் தெளிவாக இந்த வேத வார்த்தையில் நம்பிக்கை என்று சொல்லப்பட்டு கிடக்கிற. அப்போ நம்பிக்கை எதை பற்றிய நம்பிக்கை? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் நிலை கொண்டிருக்கும் பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனபடியால் அது காணாததாக இருக்கிறது. அப்போ காணாததை இருக்கிறத நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய முழு தோற்றத்தையும் நாம் அனுபவிக்க முடியும். அதாவது ரட்சிப்பினுடைய முழு பலாபலன்களையும் நாம் அனுபவிக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ காண்கிறதை ஒருவன் நம்ப வேண்டிய அவசரம் இல்லை. ஏனென்றால் ஒருவன் காண்கிறான். அப்போ காண்கிறதை அவன் ஒரு காலமும் அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவன் நம்ப வேண்டியது எதை? தான் காணாததை அவன் நம்ப வேணும். அப்படி நம்பினான் என்று சொன்னால் அது வருந்தனையும் அவனுக்கு அதற்காக பொறுத்திருக்க வேணும். மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த வேத வாக்கியத்துக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், ஒருவன் தான் காண்கிறத நம்ப வேண்டுவதென்ன? ஒருவன் தான் காண்கிறத நம்ப வேண்டுவதென்ன? இது பற்றி விவரமாக பார்ப்போம். அதற்கு ஏதுவாக இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால தவறை நீரங்கள் எல்லோரையும் மீட்டுக்கொண்டீர். அதற்காக உமக்கு இன்றைக்கும் ஸ்தோத்திரம். பாவிகளாக பிறந்த மீது தவறீர் இரக்கம் கொண்டீர். உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தீர். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால நீர் எங்களை மீட்டுக்கொண்டீர். அந்த இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை கழுவினீர். அந்த இரத்தத்தினாலே எங்களுடைய பாவத்தின் கடன்களை கொடுத்து தீர்த்தீர். அந்த இரத்தத்தினால அந்த பாவத்தின் பிடியிலிருந்து தேவரீர் எங்களை விலக்கினது மட்டுமல்ல, பரமபிதாவோடு தேவரீரங்களை ஒப்புரவாக்கினீர். அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே.
இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Thank you Jesus. அப்போ கடந்த செய்தியில் இறுதியில் நான் லூக்கா 11:25 வசனம் வரையும் சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களை நான் உங்களுக்கு வாசித்து கூறினேன். அப்போ அந்த வேத வாக்கியங்கள் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் கேட்கிறான், ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டதுக்கு ஆண்டவர் இந்த வேத வாக்கியத்தை விவரமாக அதனை பற்றி சொல்லியிருக்கிறார். என்ன மாதிரி என்று சொன்னால் லூக்கா 13:25-30 அதாவது குறிப்பாக ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிற இடத்துல வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கப்படுகிற இடத்துல இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்பட்ட ஜனங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி லூக்கா 13:25-30 சொல்லியிருக்கிறார். அப்போ அதை பற்றி நாங்கள் அந்த வேத வாக்கியத்தை ஒவ்வொன்றாக பிரித்து அதனை அறிய வேண்டியது நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்போ 13:25-30 வரையும் பார்ப்போம். வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு. அப்போ வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்புன்னு சொல்லிக்க ஏற்படுகிற மரணத்தை பற்றி இங்கு சொல்லப்படுகிறது. மரணம் ஏற்பட்ட உடனே என்ன நடக்குது? வீட்டெஜமான் எழுந்து அந்த ஆவியையும் அந்த ஆத்துமாவையும் ரிசீவ் பண்ணாமல் அந்த ஆவியையும் ஆத்துமாவையும் வெளியே இஞ்ச வராது என்று சொல்லி கதவை பூட்டின பின்பு. அப்போ இயேசு கிறிஸ்து எழுந்து கதவை பூட்டுவார். யாருக்கு? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்பட்ட மனுஷர்கள் மரித்து போன உடனே ஆவியிலேயும் ஆத்துமாவிலேயும் அவர்கள் அவருக்கு முன்பாக வரும் பொழுது கதவு பூட்டப்பட்டு இருக்கும் என்பதைத்தான் வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஏராளமான கிறிஸ்தவர்கள் வெளியே நின்று, வீட்டுக்கு உள்ளுக்குள்ளே வர இயலாமல் வெளியே நின்று. அப்போ என்னத்தை சொல்லப்படுதுண்டு ஏனென்று சொன்னால் அவர்கள் ஆரம்பத்தில் இந்த பூமியில் இருக்கும் பொழுது சபைகளுக்கு அவர்கள் போகும் பொழுது தாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பதாக அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கவில்லை, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கவில்லை. அப்போ பொய்யான ரட்சிப்பை விட மோசமானது ஒன்றுமில்லை. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நான் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு பேர் பொய்யான ரட்சிப்பு. இந்த பொய்யான ரட்சிப்பை விட மோசமானது ஒன்றுமில்லை. அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் பொய்யான ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு அதுதான் ரட்சிப்பென்று சொல்லி அநேகமான ஜனங்கள் நம்புகிறார்கள். அவர்கள் பிறகு கதவை பூட்டின உடனே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அப்போ அந்த ஜெபம் மரணத்துக்கு முன்பு செய்யப்பட்டிருந்தால் நிச்சயமாக அது பதிலளிக்கப்படும். ஆனால் மரணத்துக்கு பின்பு அந்த விதமான ஜெபத்துக்கு ஒரு பொழுதும் ஆண்டவர் பதிலளிக்க மாட்டார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். அவர் பிரதி உத்தரமாக அப்போ கதவை தட்டும் போது அவர் என்ன சொல்கிறார் என்றதை பார்ப்போம்.
பார்ப்போம். அவர் பிரதி உத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை நிராகரித்த ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் கிறிஸ்துவனுடைய பதில் என்ன? நான் உன்னை அறியேன். கவனமாக கேளுங்கள். கிறிஸ்துவின் சிலுவையை நிராகரித்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவரிடத்தில் இருந்து வரும் பதில், நான் உன்னை அறியேன். அப்போ இதை விட மயிர்கூச்செறியும் அறிவிப்பு வேறொன்றும் இல்லை. ஆவியும் ஆத்துமாவில் நிற்கும் பொழுது, அதுவும் வீட்டருகே நிற்கும் பொழுது, வீடு பூட்டி இருக்கும் பொழுது இந்த அறிவிப்பு நமக்கு வருமா இருந்தால் அது எவ்வளவு பயங்கரமான ஒரு அறிவிப்பு என்பதை நாம் அறிந்து கொள்வது அவ்வளவு கஷ்டமான விஷயம் அல்ல. அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றதையும் சொல்கிறார். அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனபானம் பண்ணினோமே, நீரங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிரசன்னமாக இருக்கும் பொழுது அநேகமான ஜனங்கள் அவருக்கு அறிமுகமாக இருந்தார்கள். ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், அறிமுகமாக இருந்தார்களே தவிர அவரை தங்களுடைய உள்ளத்திலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்ய போகிறதை பற்றியும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை நிராகரித்தார்கள். அதே போல இன்றும் அநேகமானோர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றும் அநேகமான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் நிலைமை என்ன? அவர்கள் காணாமல் போன ஆடுகளாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் அவர், நீங்கள் உடத்தாரோ, இயேசு கிறிஸ்து ஒருவரே அந்த நியாயாதிபதி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரே இதை பற்றி இந்த விஷயத்திலே, அதாவது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் வீட்டுக்கு முன்பாக நிற்கும் பொழுது தீர்ப்பு கொடுக்கிறவர் அவர் ஒருவர் தான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் எவ்விடத்தாரோ, இங்கே இருந்து நீங்கள் வாரீர்கள், எனக்கு உங்களை பற்றி தெரியாது, அதைத்தான் உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ தான் அந்த நேரத்தில் வந்து நிற்கிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற மனுஷர்களுக்கு நான் இந்த விதமாகத்தான் பதில் அளிப்பேன் என்று அவர் சொல்கிறார். அப்போ கிறிஸ்துவனுடைய சிலுவையை நிராகரிக்கும் எவனும், அவன் அறிந்தானோ அறியவில்லையோ, அவனை அக்கிரமக்காரன் என்றே கிறிஸ்து அடையாளம் காண்கிறார். அவன் தன்னை கலக ஆவியிடம் ஒப்பு கொடுத்திருக்கிறான் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இதனையே சாமுவேல் டெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறதென 1 சாமுவேல் 15:23 கூறியிருக்கிறார். அப்போ 28ஆம் வசனத்தில், நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும், அப்போ இவர்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள், இவர்கள் ஆண்டவரோடு இருக்கிறார்கள். அப்போ என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும், அப்போ பரலோகம் இவர்களுக்கு பூட்டப்பட்ட பொழுது இவர்கள் நரகத்துக்குள்ள தள்ளப்பட்டு பூட்டப்படுகிறார்கள் என்பது இங்கு தெளிவாக இருக்கிறது. அப்போ அதை காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். அப்போ நாஸ்திகர்களுக்கும் கடவுள் இல்லை
என்று நம்பிக்கை கொண்ட மனுஷர்களுக்கும் கிறிஸ்துவ நிராகரிக்கிறவர்களுக்கும் மதவாதிகளுக்கும் இதே கதிதான் ஏற்படும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக உறுதிப்படுத்தி இருக்கிறார். பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார் 29ஆம் வசனத்தில், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து. அப்போ இயேசுவனுடைய காலத்தில் யூதர்கள் எவ்விதமான சுவிசேஷமும் பரவ விடாமல் செயற்பட்டார்கள். ஆனபடியினால் சுவிசேஷம் உலகத்திற்கு சென்றது. அவர்கள் சுவிசேஷத்தை போக விடாமல் தடை செய்தார்கள். ஆண்டவரோ அதை முழு உலகத்திற்கும் அந்த சுவிசேஷத்தை கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் பந்தியிருப்பார்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வந்து ஏராளமானவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தியிருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட யூதர்களுக்கு இருக்கிற உரிமை போலவே புற ஜாதிகளுக்கும் இருக்கும் என முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்து வந்திருக்கிற நேரத்தில் யூதர்களுக்கு மட்டும்தான் சுவிசேஷம் கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்திலே ஆண்டவர் யூதர்களுக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், புறஜாதிகளும் வரப்போகிறார்கள். புறஜாதிகள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ எபேசியர் 2:13-18 அது நடைபெற்றதை நாம் தெளிவாக அறியக்கூடியதாக இருக்கு. அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முதல் வசதி இஸ்ரவேலியர்களுக்கே கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அதனை நிராகரித்தார்கள். அந்த நிராகரிப்பு அவர்களை கடைசியில் கொண்டு போய் விட்டது. 2ஆம் வருகையின் போது அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுவார்கள். அப்போ பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்றார். அப்போ இது சபையை பற்றி குறிப்பிடப்படுகிறது. சபை கடைசியானது, இஸ்ரவேலுக்கு பின்பு வந்தது. ஆனால் இப்பொழுது அது முதலாவதாக இருக்கிறது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவை முதலாவதாக ஏற்றுக்கொண்டதே அதற்குரிய காரணம் என்பதை நாம் அறிய வேண்டும். இப்படி இருக்க ரட்சிப்பின் மிக முக்கியமான அம்சம் கிறிஸ்து தன்னை நமக்கு வெளிப்படுத்துவதே ஆகும். அப்போ கிறிஸ்து தன்னை முதல் வெளிப்படுத்தாவிட்டால் கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அந்த பாவம் நமக்குள்ளே இருக்கிறபடியால் அவர் தன்னை வெளிப்படுத்தும் தனையும் அவரை அறிந்து கொள்ள முடியாது. அவர் தன்னை வெளிப்படுத்தின பின்பு அவரை அறிவது இலகுவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி வெளி 3:20 இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தன்னை வெளிப்படுத்தின பின்புதான் அவரை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த பாவத்தோடு பிறந்த மனுஷன் ஒரு காலமும் தேவனை அறிய முடியாது. ஆனபடியால் தேவனே தன்னை வெளிப்படுத்த வேண்டும். அப்போ நாம் விசுவாசத்தின் நிலைத்திருக்கும் பொழுதே லூக்கா 9:23 சொல்லுது, விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுதே அவரை அறியும் அறிவு தாராளமாக கொடுக்கப்படும். நாம் அவரை பற்றும் விசுவாசத்தில் நிலைத்திராவிட்டால் கிறிஸ்துவிடம் நாம் ஏற்படுத்திய தொடர்பு நிறுத்தப்படும் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 14:27
தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான் என கூறியிருக்கிறார். இதனையே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளி 3:16 இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இது ஒரு எச்சரிப்பாக ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. லூக்கா 9:23 நீ பின்தொடராவிட்டால் அப்போ இயேசு கிறிஸ்துவ பற்றிய விசுவாசத்தில் அவரை பற்றும் விசுவாசத்தில் நீ நிலைத்திராவிட்டால் அதாவது நம்ம அது என்று சொன்னால் நீ எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டாய் என்று சொல்லி லூக்கா 14:27 வழி 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அறிவது என்றால் என்ன? கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அறிவது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை நோக்கி வந்திருக்கிற அந்த மனுஷர்கள் எல்லாரையும் பார்த்து நான் உங்களை அறியேன். அப்போ அறியேன் என்ற அந்த சொல்லு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்போ அதென்ன அறிவது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் அவரோடு சரீர ரீதியாக விசுவாசத்தின் மூலம் இணைவதனாலேயே சாத்தியப்படும் என்பதை அநேகர் அறிந்திருப்பதாக இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், ஏனென்று சொன்னால் அந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. நான் உன்னை அறியேன் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே, அதென்ன அறியேன் என்று சொன்னால் அவரை சரீர ரீதியாக விசுவாசத்தின் மூலம் இணைவதனாலேயே அது சாத்தியப்படும். அப்போ எப்படி அவரை அறிய முடியும்? விசுவாசத்தின் மூலம் சரீர ரீதியாக இணைவதனாலேயே அது சாத்தியப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அநேகர் அதனை அறிந்திருப்பதாக இல்லை. இதனையே 1 கொரிந்தியர் 12:13 நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினால ஒரே சரீரத்துக்குள்ளாக, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ அறிகிறது சரீரத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தோடு இணைந்து கொள்ள வேணும். அதனை பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்றுகிறார். அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம்? விசுவாசிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தீர்க்கப்பட்டோம். அப்போ பரிசுத்த ஆவியானவரே அதனை செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய சரீரத்துக்குள்ள நான் இணைக்கப்பட்டேன், அவருடைய சரீரத்துக்குள்ள நான் முழுகினேன் என்று சொல்லி ஒருவன் விசுவாசிக்கும் பொழுது அவன் அவரை அறிந்திருக்கிறான். அப்போ இப்படி இருக்க வேத வசனம் புரட்டப்பட்டு இதனை பற்றிய உண்மையை அறியாதபடிக்கு ஏசையாவின் தீர்க்க தரிசனம் பலமாக விசுவாசிகளில் செயற்படுகிறது என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். மிகவும் அழகாக மார்க் 16:16 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி எனில், ஒருவன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவில்
விசுவாசம் உள்ளவனான பொழுது அவனுக்கு ஞான ஸ்நானம் ஏற்படுகிறது. அப்போ இங்கு தண்ணீரில் ஞான ஸ்நானத்தை பற்றி சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள் மூழ்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் பரிசுத்த ஆவியினால இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ள மூழ்கப்படுகிறான். கவனமாக நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டியது, அவன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் உள்ளவனான உடனே என்ன அவனுக்கு நடைபெறுகிறதுன்றதை நான் உங்களுக்கு சொன்னேன். அது தண்ணீரில் ஞான ஸ்நானம் என்று அநேகமானோர் எடுத்துக்கொள்வது தண்ணீரில் ஞான ஸ்நானம் அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ள பரிசுத்த ஆவியினால் மூழ்கப்படுவதை பற்றியே ஞான ஸ்நானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி என்றால், கிறிஸ்துவன் சரீரத்தோடும் அவரோடு கூட அவருடைய மரணத்துக்குள்ளும் அவருடைய அடக்கத்திற்குள்ளும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்குள்ளும் இணைப்பு ஏற்படுகிறது. அப்போ 16:16 இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ ஞானஸ்நானம் பெற்றவன் என்ற சொல்லத்தான் நாங்கள் சற்று விவரமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு இணைப்பு என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் மூழ்கப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவனுடைய சரீரத்தோட மூழ்கி அவருடைய மரணத்துக்குள் மூழ்கி அவருடைய அடக்கத்துக்குள் மூழ்கி அவருடைய உயிர்த்தெழுதலுக்குள்ளே மூழ்கி அந்த இணைப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய சரீரத்தில் இணைவதனால அந்த முழுக்க நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதனால் இயேசு கிறிஸ்து நமக்காக நிறைவேற்றிய எல்லாவற்றிலும் நாம் பங்கு பெற்றுகிறோம். அவருடைய சரீரத்துக்குள்ள பங்கு பெற்றி அவரோடு மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர் தெழுந்து அவரில் நாம் பிழைத்திருக்கிறோம். இதனையே கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சரீர இணைப்பை பெற்றவனே ரட்சிக்கப்படுவான் என்பதனை மார்க் 16:16 வலியுறுத்துகிறது. தண்ணீரில் ஞானஸ்நானத்தை பற்றியல்ல, சரீரத்தில் ஞானஸ்நானம். அவனையே கிறிஸ்து அறிந்திருக்கிறார். அவன் தொடர்ந்து அந்த விசுவாசத்தை நிலைத்திருப்பின் அவன் தொடர்ச்சியாக அறியப்படுவான். இதனையே பரிசுத்தப்படுதல் என சொல்லப்படும். அப்போ கிறிஸ்துவோடு சரீர ரீதியாக இணையாதவன் வேறு வழிகளை பின்பற்றி அவற்றினால் தாம் ரட்சிக்கப்பட்டிருப்பதாக நினைக்கிறான். அப்போ இந்த மனுஷர்கள்தான் இயேசு கிறிஸ்து எஜமானனுடைய வீட்டுக்கு முன்னால் போய் நின்று கதவை தட்டுகிறார்கள். அவர்கள் சரீர ரீதியாக அவரோடு இணையவில்லை, வேறு வழிகளை பின்பற்றி அந்த வழிகளினால் தாங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். அப்போ அந்த விசுவாசத்தின் மூலம் சரீர இணைப்பை ஏற்படுத்தாதவன் ரட்சிக்கப்படவில்லை என்பதை மார்க் 16:16 உறுதிப்படுத்துகிறது. அவன் பற்பல ஆவிக்குரிய கிரியைகளை நிறைவேற்றியிருப்பான், ஆனால் அவைகளில் ரட்சிப்பு இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மரித்த பின்பு கிறிஸ்து அவர்களை அறியேன் என்று சொல்லி நிராகரிக்கிறார். அப்பொழுது அவன் இந்த கிறிஸ்தவன் கற்பிக்கும் நியாயங்களை பற்றி மத்தேயு 7:22 அந்நாளில் அநேகர் என நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா,
உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் சொல்லுகிறது என்னம்மா அது என்று சொன்னால், மனுஷன் தேவனுடைய வழியை பின்பற்ற மறுத்து வேறு வழியை பின்பற்றுகிறான். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இது பற்றி இன்னும் விவரமாக நாம் பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.